வணக்கம். நான் உங்கள் டாக்டர் செந்தில்குமரன், ஈரோடு மணியன் மெடிக்கல் சென்டர்லேருந்து இந்த பதிவை இன்றைக்கி செய்கிறேன். நோயாளிகள் நம்மக்கிட்ட கேட்குற கேள்வி பார்த்திங்கன்னா, தீராத தலைவலி, இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா டாக்டர்? கண்டிப்பாக இதுக்கு இருக்குங்க. முதல்ல நம்ம எந்த தலைவலியில் நம்ம அவதிப்படுறோம் அப்படிங்கிறத பற்றி நமக்கு ஒரு விழிப்புணர்வு தேவை. இந்த தலைவலியில் 2 வகை இருக்குங்க. நம்ம ப்ரைமரி, செகண்டரின்னு சொல்லுவோம். செகண்டரி அப்படின்னிங்கன்னா ஏதாவது ஒரு தொந்தரவுகள்னால, அதாவது உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா தலையில் அடிப்பட்டதுனாலையோ, அல்லது நமக்கு காய்ச்சல் மூளைக்காய்ச்சல் வந்ததுனால வரக்கூடிய தலைவலியோ, அல்லது நம்ம பார்வையில் மாற்றங்கள் ஏற்பட்டும் மங்கலாகி மயக்கம் வர மாதிரி இருக்கக்கூடிய தலைவலி, இந்த மாதிரி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா அதில் மூளைக்குள்ளே ஏதாவது கட்டிகள் இருக்கிறதுனால வரக்கூடிய தலைவலி, இதெல்லாமே செகண்டரி காசஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இதனால் உடனடியாக நம்ம மருத்துவரை அணுகி அதுக்கான சிகிச்சைகள் நம்ம மேற்கொள்ளணும். இதில் ப்ரைமரின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா நிறைய தலைவலிகள் இருக்குது. என்னோடய பேராசிரியர் சொல்லுவார், தலைவலிகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ நம்ம எந்த தலைவலினால் நம்ம அவதிப்படுறோம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இது ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹெட்டேக் டைரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று மெயின்டைன் பண்ணலாம். இது எதனால் நமக்கு தலைவலி வருதுங்கிறத நம்மளால் கண்டுபிடிச்சி அந்த காரணியை நம்ம தவிர்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த தலைவலிக்கான தீர்வு நமக்கு கிடைக்கும். அது கூட நம்ம ப்ரொஃபிலாக்டிக் மருந்துகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த தலைவலியை முற்றிலும் குணப்படுத்த முடியும். நன்றி, வணக்கம்.